பக்தி இயக்கத்தினையும் இன்சுவை வளத்தினையும் பேணி பாதுகாப்பதற்காக மஞ்சத் திருவிழா ஏற்பாடு செய்யப்படுகின்றது. இம்மஞ்சம் திராவிட சிற்பக்கலையின் உறைவிடமாக அமைந்துள்ளது. மஞ்சத்தில் அமைந்துள்ள ஒவ்வொரு உறுப்பும் திராவிட சிற்பக்கலையின் பெருமையினை உலகுக்கு உணர்த்தி நிற்கின்றது. பண்பாடும் கைவண்ணமும் நிறைந்த இந்திய திராவிட சிற்பிகளின் கலைத்திறனையும் அடிகளாரின் அருட்திறனையும் எடுத்து விளக்குவதே இணுவை மஞ்சம். இன்று வரை தன்னிலை தெரியாது கலை அழகோடு திகழ்வதற்கு அவையே ஏதுவாகும். 40 அடிக்கு மேற்பட்ட உயரமுடையது. புராண காவிய நிகழ்ச்சிகளை விளக்கும் அமைப்புடையது. கலை புலவர்களாலும் வெளிநாட்டு நல்லறிஞர்களாலும் வியந்து பாராட்டப்பெற்ற பெருமைக்குரியது. இந்த பெரிய சன்னாசியார் அவர்கள் 1860ஆம் ஆண்டு கந்தர் தெய்வயானை என்ற பெருமகற்கு தவக்குழுந்தாய் கருவிலே திருவுடையவராக தோன்றினார். பாடசாலை கல்வி பெரும் வாய்ப்பு கிட்டாவிடினும் அருஞான வள்ளலான இறைவனின் திருநோக்கிற்கு உட்பட்டதனால் அவர் அறிவு மெய்ப்பொருள் உணர்வில் திளைத்தது. பின் நிகழப்போகும் நிகழ்ச்சிகளை முன்கூறும் ஆற்றல் கொண்டவராக விளங்கினார். மக்களின் உடற்பிணிகளையும் தீர்க்கும் அருட்குறவராக விளங்கினார். அடிகளாரின் கூற்றுக்கள் மந்திரங்களாக போற்றப்பட்டன, மறைமொழிகளாக பாராட்டப்பட்டன. தவப்பெருமை மேலோங்கியிருந்தது. அன்னை பராசக்தியின் அருளை இளவயதிலேயே சிறுவராக இருக்கும்போதே பெற்றவர். இவரின் வாழ்வு சித்தர்களை நினைவூட்டும் பண்பினை கொண்டது. தமது அருள் நோக்கத்தால் தீராவினைகளை தீர்த்தார். அன்றைய பிரித்தானிய ஆட்சியில் ஆங்கில நீதிபதிகளாலும் நன்கு மதிக்கப்பட்டவராக விளங்கினார். இணுவை கந்தனின் மகோத்சவ விழா நடைபெற்று கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் மகோத்சவம் என்பது நித்திய பூசைகளில் இடம்பெறும் குறைபாடுகளை நீக்கும் முகமாகத்தான் ஆலயங்களிலே மகோத்சவ பெருவிழா இடம்பெறுகின்றது. சேக்கிழார் ஒரு பாடலிலே சொல்லுவார், மண்ணில் பிறந்தார் பெறும் பயன் அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் என்று சொல்லுகின்றார் பெரிய புராணத்திலே சேக்கிழார். இங்கே திருவிழா என்று சொல்லப்படுகின்ற பெருவிழாவானது எங்களுடைய சமய கலை பண்பாடுகளை விழுந்து விடாமல் தூக்கி நிறுத்தும் ஒரு பண்பாட்டு களஞ்சியமாகவும் நாங்கள் இந்த விழாக்களை சொல்லலாம். அந்த வகையிலே இன்று 12ஆம் நாள் திருவிழாவாக மஞ்சத் திருவிழா இடம்பெறுகின்றது. இந்த மஞ்சத் திருவிழா அந்த மஞ்சத்திலே பவனி வரும் அந்த ஆறுமுக சுவாமி, அந்த ஆறுமுக பெருமானை இணுவையம்பதிக்கு பெருமை சேர்த்த இயலிசை வாரதி வீரமணி ஐயா அவர்கள் இணுவைக்கந்தன் கீர்த்தனைகள் என்று இந்த மஞ்சத்திலே ஏறி வரும் அந்த முருகப்பெருமானை பற்றி ஒரு அருமையான பாடல் ஒன்றை பாடியிருக்கின்றார். குஞ்சரன் சோதரா குமரா அருள்வாய், குஞ்சரன் சோதரா குமரா அருள்வாய், கஞ்ச மலர்பாதம் கந்தனே தருவாய், மஞ்சம் திகழும் புகழ் மன்பதி இணுவையில் கொஞ்சும் குமரிவள்ளி குலவும் குருபரனே, மஞ்சம் திகழும் புகழ் மன்பதி இணுவையில் கொஞ்சும் குமரிவள்ளி குலவும் குருபரனே, கலாப மயில் மீதில் உலாவி வரும் முருகா, நிலா விளம்புரை அணி நீலகண்டன் புதல்வா, குலாவிடும் குஞ்செரியால் கொழுனனே குமரா, கலாநிதியான் கண்ணன் கழித்திடும் மெருகா என்று தன்னுடைய இசைஞான வெள்ளத்தை இங்கே இந்த மஞ்சத்திலே வீற்றிருந்து மஞ்சத்திலே உலாவெறும் அந்த முருகனை பற்றி அருமையான பாடல் ஒன்று இயற்றியிருக்கின்றார் இயலிசை வாரதி வீரமணி ஐயா அவர்கள். இன்னொரு அருமையான பாடலும் அவருடைய பாடல் மஞ்சமதில் ஏறி கொஞ்சி வந்தான் என்கின்றார். மஞ்சமதிலேறி கொஞ்சி வந்தான் கந்தன் அஞ்சலென குகன் அபயகரம் தந்தான், மஞ்சமதிலேறி கொஞ்சி வந்தான் கந்தன் அஞ்சலென குகன் அபயகரம் தந்தான், நெஞ்சமதில் நிறைந்த என் நீலாயதாட்சி பாலன் கஞ்சமலர் பதத்தை தஞ்சமடைய தந்தான், மஞ்சமதில் ஏறி கொஞ்சி வந்தான் கந்தளர் நாதன் ஷண்முக வேலன், கல்லும் கனியாருள் காந்தமென இழுத்தான், வெல்லும் விரல் வேலேந்தி வள்ளி குஞ்சரியோடு சொல்லும் தமிழினிக்க நல் இணுவை வீதியிலே
மஞ்சமதில் ஏறி கொஞ்சி வந்தான் கந்தன் என்று மிக அழகாக தன்னுடைய கருத்துக்களை இந்த பாடலிலே பதிவிட்டிருக்கின்றார் எலிசவாரதி வீரமணி ஐயா அவர்கள். இந்த விழாக்கள் என்பது ஊர் மக்களை ஒன்று சேர்க்கின்றன என்றால் அது மிக இல்லை. ஐம்புலன்கட்கும் விருந்தளிக்கின்றன. மக்கள் மனதில் நற்பண்புகளை வளர்க்கின்றன. கவலைகளை மறந்து அமைதிமிக்க ஒரு புத்துலகில் அவர்களை வாழச் செய்கின்றன.